அன்புள்ள தமிழ் மக்களே, ஒரு செய்தியை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். நமது இந்திய நாட்டின் அண்டை நாடாக இருக்கக்கூடிய வங்காளதேசத்திலே அந்த நாட்டை ஆட்சி செய்த ஷேக் ஹசீனா என்னும் மிகப்பெரிய ஜனநாயகவாதியை குற்றவாளியாக்கி அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்திற்குரியது. ஒரு ஜனநாயகவாதிக்கு இப்படி ஏன் தண்டனை கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. அதை இந்திய அரசாங்கம்தான் அதை சொல்ல வேண்டும். ஆனாலும் ஷேக் ஹசீனா அந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். அவருடைய தந்தையார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பற்றியும் எனக்கு தெரியும். அடுத்தபடியாக தெருநாய்களின் பிரச்சனை இந்த நாட்டில் தமிழகத்தில் மிகவும் அதிக அளவில் உள்ளது. என்ன தெருநாய் பிரச்சனைகள்? தெருநாய்கள் யாரை வேண்டுமானாலும் கடிக்குது. எதற்கு கடிக்குது என்பது அதற்கும் தெரியாது. அதை தடுப்பதற்கு யாரும் இப்போது இல்லை. ஆனாலும் நான் சொல்லிக்கொள்கிறேன், தெருநாய்களின் இந்த தொல்லையை, நாய் கடிக்கும் விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் நல்ல விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையான தீர்ப்பு வரவில்லை. வந்த பிறகுதான் எதையும் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நேற்றைய தினம் ஒரு தாசில்தார், ஒரு வட்டாட்சியர் இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை தெருநாய் துரத்தி அவரை கடித்து காயப்படுத்தி இருக்கிறது. இது சரிதானா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு பக்தர் சென்று இறைவனை தரிசனம் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறார். தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு நாய் கோவிலுக்குள்ளிருந்து வந்து அவரை காலில் கடித்து விட்டது. இதுவும் வருத்தத்திற்குரிய சம்பவம்தான். ஆனாலும் இந்த தெருநாய்களை காப்பதாக கூறிக்கொள்ளும் இந்த விலங்கின ஆர்வலர்கள் இந்த வெறிநாய்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். இது வருத்தத்திற்குரியது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். தெருநாய்கள் யாரையும் கடிக்கக்கூடாது. அடுத்தபடியாக நாட்டிலே வன்முறையில் யாரும் ஈடுபடக்கூடாது. வன்முறை தேவையில்லாத தேவையில்லாத செயலாகும். டெல்லியிலே குண்டுவெடிப்பு, அது மதவாதிகளால் வைக்கப்பட்டது. இந்திய அப்பாவி மக்களை பார்த்து கொள்வதற்காக சில மதவாதிகள், அவர்கள் டாக்டருக்கு படித்திருந்திருக்கிறார்கள். டாக்டருக்கு படித்தவர்கள், டாக்டராக இருப்பவர், சில ஒரு பல்கலைக்கழகத்தின் டாக்டராக இருந்து கொண்டு சதிகார செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது தான். அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள், இந்த எண்ணத்தோடு தான் நான் இதை சொல்கிறேன். இப்போது தேர்தல் சிறப்பு சீர்திருத்தம் என்கிறார்கள். அது அந்த அதிகாரிகள் சரியாக வேலை செய்யவில்லை. அவர்கள் இஷ்டத்திற்கு மனம் போன போக்கில் செயல்படுகிறார்கள். இது சம்பந்தமாக அந்த சிறப்பு தேர்தல் தேர்தல் அலுவலர்கள் மீது நான் விரைவில் புகார் கொடுப்பேன். அதற்கு சட்டப்படி நடவடிக்கையும் எடுப்பேன். அடுத்தபடியாக இந்த நாட்டிலே தமிழக அரசு பல நல்ல சட்டங்களை போட்டு வருகிறது. அதை நான் ஆதரிக்கிறேன். துப்புரவு பணியாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது உண்மையிலேயே பாராட்டுக்குதற்குரியது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர். நன்றி, வணக்கம்.